அப்ப ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க. உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்துல நீங்க நிக்க கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல போராட்டம் கஷ்டம் எல்லாம் வரும் பாருங்க. இது ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட். பட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். இம்மைக்காக உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கர்த்தரை, ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ் பாருங்க. பிளஸிங்காக மட்டும் கர்த்தரை தேடுறது. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கர்த்தரை தேடுறது. எல்லாரும் அப்படிதான் தேடணும் இல்ல? கர்த்தர் யார் என்பது எப்படி விளங்கி கொண்டோம் சிஸ்டர்? கர்த்தர் உங்க கண்ணீரை மாற்றுவாரு, உங்க வேதனையை நீக்குவாரு, உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்க தரித்திரத்தை ஐஸ்வர்யம் மாற்றுவாரு, உங்களுக்கு நல்ல வேலை கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுப்பாரு. இதெல்லாம் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள்.